ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் நாங்கள் ஒரு விஷயம் கூட வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நம் ஒரு மனதோடு எல்லாரும் இசைந்த வண்ணமாய் அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து துதித்து பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்கிற அருமையான ஒரு பாடலை நாம் இருக்கிற இடங்களில் உற்சாகத்தோடு மன நிறைவோடு பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் சொல்லுவோம். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீராமே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. விசுவாசத்தோடு யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்து சொல்லுமா. யெகோவா ரூபா, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமென். கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. கடைசியாக சொல்லுவேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீர். கலங்களப்பா காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுவோமா? கர்த்தர் நாமம் என்
புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளை உம்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, துதிக்கிற, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு கூடாரத்தில் மேல் கர்த்தருடைய ரகசிய ஆளுகை இருப்பதாக. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களிடத்தில் பேசும், இடைபடும், தொடர்ந்து செயலாற்றும். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான அருமை தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரம் உங்களை நியாயாதிபதிகள் 6:12 படி பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி பராக்கிரமசாலியாக எழும்பும்படிக்கு, ஆண்டவர் உங்களை படுத்தும்படிக்கு நான் உங்களை கர்த்தருக்குள்ளால் வழிநடத்த நான் வாஞ்சியாக இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 13:3 நீங்கள் பாருங்கள். அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் பலவானாக இருக்கிறார். ஆம், அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் பலவீனன் அல்ல, அவர் பலவானாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாலே பலவீனர் அல்ல, நமக்குள்ளாலே பலவானாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதல்லவா? ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி காலம் என்பதனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அருமையான தேவ சமமே, 1-2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வசனத்தை நீங்கள் அமைதியாக இருந்து கவனமாய் வாசித்து கொள்ளுங்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிப்பவர்களாகவும் இப்படி அவதூறு பேசுகிறவர்களாகவும் இப்படி இந்த கடைசி காலத்தில் காணப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனமாய் படித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால் அதில் எழுதப்பட்டிருக்குது, பிசாசானவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கொஞ்சமானபடினால அவன் உக்கிர கோபத்தோடு எழும்பி இருக்கிறான். அதனாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆம், அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஜனங்களுடைய வல்லமையே பிசாசானவன் சிதறடிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மிடத்தில் பலவீனர் பலசாலியாக இருக்க விரும்புகிறார். அதுதான் தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது பாருங்கள். நீங்கள் ஞானவான்களாய் எழும்ப வேண்டும், அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள வாழ்வு, அநேகரை நீதிக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்வு நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை உங்களோடு இருக்க வேண்டும். அதான் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது ஏதோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆம், அருமையான தேவஜன், நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளால் இருக்கும் பொழுது
அதை எரேமியா 20:11 பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்குள்ள ஊடுருவி நம்மை பராக்கிரமசாலியாய் எழுப்பும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12லிருந்து 14 வசனத்தை நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள். அதில் ஒரு குத்து விளக்குக்கு 2 புறமும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்திலிருந்து கிளைகள் குத்து விளக்குக்கு நேராக இருக்கிறது. அதற்கு உள்ளே பொன்னிறமான குழல் வழியாக எண்ணெயை ஊற்றக்கூடிய ஒரு கிளை அங்கே குழல் இருக்கிறது. அது அந்த விளக்கை எரிய பண்ணுகிறது என்று எழுதப்பட்டிருது. ஆம், அருமையான தேவச்சனமே, இது யார் என்று பார்க்கும் பொழுது தேவதூதன் சொல்கிறது, இது தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஆம், அருமையான தேவச்சனமே, தெய்வத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு வர வேண்டுமானால் நாம் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஒலிவ மரம் தேவனையும் அந்த கிளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் அந்த கிளைகளுக்குள்ளால் வரக்கூடிய பொன்னிறமான குழல் வழியாக எண்ணெய் அது அபிஷேக தைலமாகவும் அங்கே கோடிடப்படுகிறது. அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறபடினாலே அந்த மங்கி எரிகிற திரி பிரகாசமாக எரிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவச்சனமே, இப்படி நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த கடைசி நாட்களில் நாம் பராக்கிரமசாலியாய் எழும்பி அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும், சத்துருடைய வல்லமைகளை அழிக்க வேண்டும். அந்த நாவின் அதிகாரத்தில் வாழ்வும் தாழ்வும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. உங்கள் வாயில் அக்கினி, இந்த அக்கினி எழும்பும் பொழுது அந்த எதிர் வல்லமைகளை விறகாக மாற்றி அந்த விறகு அக்கினியை எரிப்பது போல, விறகை எரிப்பது போல நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் புறப்பட்டு எதிர் வல்லமையை விறகாக பட்சிக்கும். நாம் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவோம். ஆம், அருமையான தேவச்சனமே, அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பேதுரு சொல்லும் பொழுது, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பராக்கிரமம் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேக தைலம் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழும்பி நட என்று சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மூலமாக செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்களை மட்டுப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளால பலவீனர் அல்ல, பலவானாய் இருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த 2 தீமோத்தேயு 13:3 நீங்கள் எழும்புங்க. நாம் எழும்பும் பொழுதுதான், எழும்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் அப்படியே நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும், நம்முடைய நாடு தேசங்கள் எல்லாம் எழும்பும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் பலத்த காரியங்கள் உன் மூலமாக செய்யட்டும். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பும் மிகவும் அதிகமான நன்மைகள் ஆண்டவர் செய்யட்டும். இந்த வல்லமையை இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அருளும்படி அடியனுக்கு தந்த கிருபையின்படி நான் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தெய்வமே, கர்த்தர் உங்களுக்குள்ள பலவீனர் அல்ல, பலவானாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே எங்களுக்குள்ளால வாசம் பண்ணி எங்களை பலவானாய் மாற்றி ஆல்வே நாங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட நாங்கள் ஆலிய பலத்த காரியங்களை செய்வதற்கு கிதியோனை எழுப்பினது போல இந்த காலை நேரத்தில் ஒருவனும் பலவீனன் என்று சொல்லக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னபடியே ஒருவேளை நோயினால பலகீனத்தோடு இருக்கலாம், அல்லது பொருளாத காரியங்களை ஏதோ ஒரு காரியத்தில் தங்களை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆம் ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு வைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு பலவீனர்களை பலவான்களாய் எழுப்புகிற தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்துல ரூபான் நிவரா தரஷக்காரா வரி போன் மனா கண்டனா ஷரி ஒரு வல்லமை அங்கே ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளாலே இறங்கும்படியாய்
செவிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை பராக்கிரமசாலியாய் மாற்றும்படியாய் செவிக்கிறோம். கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, தேவன் உன்னோடு இருக்கிறார், நீ இருக்கிற பலத்தோட கடந்து போய் என்று சொன்ன போல பராடாபாதி போட்டானா ஷாரியா ஓ ரதிஷாரியா உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணப்படட்டும். என் ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தர் உம்மை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணுகிற தேவன். வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய அபிஷேக தைலத்தை ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு மேலே ஊற்றி அபிஷேகம் சகல நுகத்தின் கயிறுகளை முறித்து இந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அக்கினியாய் புறப்பட்டு நாவின் அதிகாரத்தில் வாழ்வு இருக்கிறது என்று சொன்னபடியே பகைஞனும் பலிகாரனும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயில பலன் இருக்கிறது என்று சொன்னபடியே இந்த பலத்தோடு இந்த பிள்ளைகள் எழும்பி தேவனை துதித்து தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி எல்லா எதிர் வல்லமைகளையும் விறகுகளை அக்கினி கொளுத்துவது போல இவர் கொளுத்தி மகிழ்ச்சியான வாழ்வு, வெற்றியான வாழ்வு, பிசாசின் கிரிகளை அழிக்கிற ஒரு நல்ல வாழ்வு. ரூஜா காண்டனா ஜஹருனா பாரா ருகனா பரதி ஷிகாரா பரபா குடும்பங்களுக்கு உள்ளால தேவ அக்கினை பற்றி பிடித்து ஒவ்வொரு அறை அறையாக பற்றி பிடித்து எல்லா அதிகாரங்களும் அழிக்கப்பட்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயமான வாழ்வு வாழும்படிக்கு எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வோம். அதிகாலையில் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறவன் எல்லா அதிகாரங்களையும் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டு கொண்டு ரிஜம் மோ டச் அப்படியே வெளியேறிப்போ என்று சொல்லி நாங்கள் மேற்கொண்டு பராக்கிரமசால எழும்பி உம்முடைய நாமத்தில் எழும்பி பிரகாசிக்க அநேகரை நீதிக்குட்படுத்தி ஆகாயத்து மன்ற நட்சத்திரத்தை போல ஒவ்வொருவரும் பிரகாசிக்க கர்த்தர் இந்த நாளில் எழுப்பி விட்டபடியா சோதரம் துதிகன மகிமை ஸ்தோத்திரங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றும் சதா காலங்களிலும் உறுதியாக நாம் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 882686881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.